இருப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்போடு நாம் இந்த சமூகத்தில் நடந்து கொள்கிறோமா? இப்போ என் வயது ஒத்த என்னை விட சில ஆண்டுகள் குறைந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் தான் இங்க இருக்கிறீங்க. நம்ம ஜெனரேஷன் இருக்குல்ல, இந்த தலைமுறை இருக்குல்ல, இதுக்கு பெரிய ஒரு சாபம் இருக்கு. என்னை விட மூத்த தலைமுறைக்கு அது இல்ல. என் தலைமுறைக்கும் என் கூட பயணிக்கிற ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள பயணிக்கிற இந்த தலைமுறைக்கு பெற்றோராகிய நமக்கு இருக்கிற பெரிய சவால் என்ன தெரியுமா? நாம தான் பெரியவர்கள் பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. குழந்தைங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. முதல்லலாம் எங்க அம்மா கிட்ட நான் வம்பு பண்ணேன்னா எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்வாங்க? ரொம்ப ஆழமா நான் இப்படி பேசி நான் ஆரம்பிக்கிறேன். நான் வம்பு பண்ணேன்னா, பிடிவாதம் பிடிச்சேன்னா, சாப்பிடல, அவங்களோட பேசல, அழுதுகிட்டு உக்காந்து இருந்தேன்னா எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்வாங்க? என்ன திமிரு காட்டுறியா? இரு, சாப்பிடாத, நீ நினைக்கிறத சாதிக்க முடியாது, நான் செய்ய மாட்டேன், போறியா போ, நீ போனா எனக்கு 4 அப்படிம்பாங்க. ஏன்னா எங்க அம்மாவுக்கு மொத்தம் 5 பிள்ளைங்க. இவ்வளவு தைரியமா சொல்லுங்க எங்க அம்மா, நீ போனா எனக்கு 4ங்கும். இன்னைக்கு நான் எப்படி அதை சொல்றது? எனக்கு இருக்கிறதே ஒண்ணு, கருவேப்பிலை கொத்த மாதிரி 1. அதுக்கு அடங்கிதான் போக வேண்டியதா இருக்கு. ஆனால் அதற்கு அடங்கி போவதற்காக அதை நான் வழிகெடுக்கவும் முடியாது. பெரிய சவால்ங்க எனக்கு. இந்த ஒற்றை பிள்ளையையோ 2 குழந்தைகளையோ வைத்துக் கொண்டு நாம் படுகின்ற பாடுகள், இதில் தான் அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்கணும். இப்படி நான் சொல்றேன், குழந்தைகளுக்கு புரியுதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை என்பார்கள். நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். நம்ம குழந்தைய நம்ம எப்படி வளர்க்கிறதுங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தா ஒரு பேருண்மையை நான் சொல்றேன். இந்த உலகத்திலே எது தெரியுமா பெரிய பிரச்சனை? பெற்றோர்களாகிய இருக்கிற நமக்கு எது தெரியுமா பெரிய பிரச்சனை? நம்ம குழந்தைய நம்ம பெரிய ஆளாக்க விரும்புறோம். ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் நம்ம குழந்தை. அப்படித்தானப்பா? அப்படின்னா என்னப்பா? இங்க பாருங்க, XMLA உட்கார்ந்து இருக்கிறார். உண்மையா சொல்றேங்க, MLA எல்லாம் பெரிய ஆளாங்க? MLA ஆக்குனா பெரிய ஆளா ஆயிடுறதா அர்த்தமாங்க? எல்லாரையும் MLA ஆக்கிடலாமா? உங்களை மாதிரி MLA எல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க? MLA ஆகிறத மந்திரி ஆக்கிடலாமா? மந்திரிகள் எல்லாம் பெரிய ஆட்களா? இல்ல பேராசிரியர் ஆக்கிடலாமா? பேராசிரியர் எல்லாம் பெரிய ஆளா? இல்ல போலீஸ்காரங்க ஆக்கிடலாமா? சத்யா மேடம் கிட்ட கேளுங்க, மேடம் போலீஸ்காரங்க எல்லாம் பெரிய ஆளா மேடம்? இல்லங்கிறாங்க, தெளிவா சொல்றாங்க. அரசியல்வாதி கூட சொல்றதுக்கு யோசிச்சார். காவல்துறை அதிகாரி கரெக்டா சொன்னாங்க. இல்ல, கரஸ்பாண்டன்ட் கேக்குறேன், கல்வியாளர்கள் எல்லாம் பெரிய ஆட்களா சார்? ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் பெரிய ஆட்களா? யாருங்க பெரிய ஆளு? பணக்காரெல்லாம் பெரிய ஆளா? என் பிள்ளைய நான் பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறேனே, சம்பாதிக்க தெரிஞ்சதுனா போதுமா? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, ஒரு வீடு, ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ், ஒரு கார் இருந்துச்சுன்னா போதுமா? என் பையன் பெரிய ஆளா? என் பையன் எப்போ தெரியுமா பெரிய ஆளா வருவான்? என் பொண்ணு எப்போ தெரியுமா பெரிய ஆளா வருவா? தன்னுடைய இருப்பினால் எப்பொழுது இந்த சமூகத்தில் 4 பேருக்கு அவனால் நன்மை நடக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் பெரிய ஆளாக இருக்க முடியுமே தவிர, காசு பணம் பதவி சம்பாதிப்பதனால் ஒருவன் பெரிய மனிதன் ஆக முடியாது. முதல்ல இதை நீங்க நினைச்சுக்கோங்க. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. நாம ஏதோ ஒரு பெரிய பள்ளத்துல போய் விழுந்துகிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை ஆரோக்கியமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் ஸ்மார்ட்டா வளருதா, அதுதான் உங்களுடைய வளர்ப்பே தவிர, சும்மா மார்க் வாங்கிட்டு இருப்பதை வாந்தி எடுத்து விட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடைக்காத பொழுது தன்னை கொன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆளுமையுடன் குழந்தைகளை வளர்த்தெடுங்க. வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் திஸ் லைஃப் கேட்டான ஒரு குவெஸ்டின். நான் சிங்கப்பூர்ல, சவுதி அரேபியாலையும் கேட்டேன், சிங்கப்பூர்லயும் கேட்டேன். சின்ன குழந்தை 5 வயசு, 5ஆம் கிளாஸ், ஒன்னு 7ஆம் கிளாஸ்,
2 குழந்தைகளும் எனக்கு உலகத்துல பல நாடுகள்ல கேட்ட இந்த கேள்வியை பள்ளிக்கூடங்கள்ல. சிங்கப்பூர்லயும் சவுதி அரேபியால தான் 2 குழந்தைகள் பதில் சொல்லிச்சு. உலகத்திலேயே பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டேன் நான். எதுப்பா பெரிய பிரச்சனை என்னப்பா அப்படின்னா டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம், இந்த குடிகார புருஷன் இருக்கிறானே அவனை விட பெரிய பிரச்சனை வேற என்னங்க இருக்க முடியும். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே சண்டை போறல, அவளை விட பெரிய பிரச்சனை எனக்கு என்னங்க, இந்த புள்ளைய பெத்தனை இதை விட பெரிய பிரச்சனை என்னன்னு நம்ம பிரச்சனைகளை இப்படி பேசி கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தை சொல்லுச்சிங்க, what is the biggest problem under the sky in this planet? இந்த பூமியில் மிகப்பெரிய பிரச்சனை எது தெரியுமா? சிறியதாக சிந்திப்பது என்று சொன்னாள். சின்னதா யோசிக்கிறது தாங்க பெரிய பிரச்சனை. நமக்கு பெரிய விஷயமா யோசிக்கிறது இல்லை. ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றார், ஸ்மால் எய்ம் இஸ் a biggest sin, it's a biggest crime. சின்ன விஷயங்களை யோசிப்பதுங்கிறது பெரிய பிரச்சனை. நான் மாத்தி யோசிக்கவா? அதனால உங்க பிள்ளைகளை நான் வேற துறைகள்ல நீங்க போடுங்கன்னு சொல்ல வரல, நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா வார்த்தைகளை பயன்படுத்தணுங்கிறதுனால சொல்றேன். நம்ம குழந்தை கிட்ட 2 வார்த்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறோம். விளையாடாத, என்கிட்ட விளையாடாத, நடிக்காத சொல்றோமா? விளையாடாத, நடிக்காத. இன்னைக்கு 2 ஃபீல்டு தான் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிற ஃபீல்டு, நடிக்கிறதும் விளையாடுறதும். அத நீங்க கரெக்டா நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டீங்களா? ஒரு குழந்தை கிட்ட நீங்க அந்த டேலண்ட் பாக்குறீங்களா? உண்மையா நான் சொல்றேங்க, நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் குறைகளை பார்க்கிறோம், ஆனால் ஆசிரியராக இருக்கக்கூடிய நான் அந்த குறைகளில் அந்த குழந்தையினுடைய திறமையை பார்க்கிறேன். ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இங்க திருச்சி பக்கத்துல ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு பேச போயிருக்கிறேங்க. ஒரு பையன், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அடுத்தது காவல்துறை உள்ள வந்துருச்சு, என்கொயரி உள்ள வந்துருச்சு, பர்மிஷனோட தான் வந்துச்சு. வந்து உட்காந்து கேள்வி கேக்குது. என்னன்னா அந்த ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை. நான் சீஃப் கெஸ்டா இருக்கிறதுனால, ஆண்டு விழாங்கிறதுனால அந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே அந்த ப்ரொசீஜர்ஸ் எடுக்கிறாங்க. 4:30 மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சுது. நான் கீழே இறங்கி வரேன், ஆட்கள் ரொம்ப வந்துட்டாங்க, சூழல் சரியில்லை. நான் சொன்னேன், என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை மேடம், அது சாதாரண பிரச்சனை தான். இல்லை, நான் இருக்க விரும்புகிறேன், என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். சரி மேடம் வாங்க அப்படின்னா. உங்களுக்கு மறைச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஒருத்தன், ஹாஸ்டல்ல இருக்கிற பையன், பக்கத்து கடையில் டீ கடையில் போய் டீ வாங்கி 4 பேரோட போய் டெய்லி சாப்பிடுவானா. ஒரு டீ வாங்கி 4 பேரும் சாப்பிடுவாங்க. ஆனா டீ சாப்பிடும்போது அந்த டீ கடைக்காரருடைய டப்பால இருக்கிற பிஸ்கெட்லாம் காணாம போகுது. ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், அந்த டீ கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பசங்க சீக்கிரமா பாட்டில் எடுக்கிறாங்கன்னு பெரிய பாட்டில் வாங்கி அதை நிறைய பிஸ்கெட் போட்டு வச்சிருந்தாரு. அந்த பையன் அந்த பாட்டில் ஆட்டைய போட்டான், பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டான். அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவன் தான் எடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த 4 பேர் கூட வருவான்ல, அவன் என்ன பண்ணிருக்கான், போய் ஒரு மரத்துக்கு கீழே புதைச்சி வச்சுட்டு யாரும் இல்லாத நேரத்தில் எடுத்து சாப்பிட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு பையன் 4 பிஸ்கெட் கேட்டிருக்கான், அவன் தரல. அதான் பிரச்சனை. சொல்லி கொடுத்துட்டான் அவன் போய். சரியா? வந்து கொயரி நடக்குதுங்க. நான் நின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இதோ இங்க இருக்குதுங்க மரம். அவன் வந்து தோன்றாங்க பையன். நாங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். பையன் தோன்றான், உள்ள இருந்து பாட்டில் எடுத்துட்டான். பாட்டில் எடுக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. தூரமா நின்றுட்டு இருந்த பிடி டீச்சர் பிசில் அடிச்சுக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்காக ஓடி வர்றாரு. அது வரைக்கும் அவன் நம்பல தான் குழந்தை இப்படி திருடி இருப்பான்னு. அந்த வார்டன் போல இருக்கு, அவர் ஓடி வந்தார் பாருங்க. அந்த பையன் போலீஸ்காரனை கூட பார்த்து பயப்படலுமா, அந்த பிடி டீச்சரை பார்த்த உடனே அப்படி பயந்து ஓடுனான். ஓடி போய் என்ன பண்ணா, நான் அத்லெட்டிக், நான் லாங் ஜம்ப் அண்ட் ரன்னர், எனக்கு உயரம் தாண்டுதல் தெரியாது, ஆனா அது மேல ரொம்ப எனக்கு ஆசை உண்டு. நான் உயரம் தாண்டினது இல்லை, லாங் ஜம்ப் போவேன். அப்புறம் ஓட்ட பந்தயத்துல ரன்னர். நான் அவனை பார்த்துட்டே இருக்கிறேங்க. ஓடன பைய 12ல இருந்து 18 அடி தாண்டி இருப்பான் மேடம். அங்க பக்கத்துல ஒரு சுவர் இருக்கு, அது ஒரு 12-16 அடி இருக்கும். 12 அடி தாண்டி
16 அடியை தாண்டிட்டான், மேல போய் விழுந்துட்டான். அந்த பக்கம் சான்ஸே கிடையாது. ஓடி போய் அவனை பின்னால இருந்து புடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லல, அந்த டீச்சர் கிட்ட சொன்னேன், என்ன தண்டனையோ அது கொடுங்க, படிக்கிற பையன் பாத்துக்கங்க, பசியில செஞ்சானா விளையாட்டா செஞ்சானான்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு திறமை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹை ஜம்ப்ல அவனை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நேஷனல் பிளேயரா வருவான். திருடன் தான், திருட்டு வேலை தான் செஞ்சான், ஆனா ஓடி போய் தாண்டனாம் பாருங்க. உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொள்கிறேன், அவன் நேஷனல் ஹை ஜம்பராக இப்பொழுது ட்ரைனிங் எடுத்துக் கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அவனால் மிகப்பெரிய சாதனைகளை எட்ட முடியும். குழந்தைகளிடத்தில் குற்றங்களை பார்க்காதீர்கள். அந்த குற்றங்களுக்கு பின்னணியை ஆராய்ந்து அந்த குழந்தைக்கு அறிவுரையும் சரியான கைடன்ஸும் கொடுத்தால் அந்த குழந்தைகளை நாம் வல்லவர்களாக மாற்றலாம். நான் பட்டுக்கோட்டை பாட்டு அடிக்கடி என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லுவேன். திருடாதே பாப்பா, திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா, திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. என்ன வார்த்தைகள் இது! இதுதான் ஒரு தாயாகவும் ஒரு தகப்பனாகவும் நின்று செய்யக்கூடிய வேலை. தன் குழந்தைகளுடைய குற்றங்களை மறைப்பது அல்ல பெற்றோர்களுடைய காரியமா இருக்கணும். பல நேரங்களில் நான் பெற்றோர்களை சந்திக்கிறேன், என் பையன் அப்படி செய்யவே மாட்டான், செய்வான், என் பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. தெரியும். as a teacher சொல்றேன், நமக்கு அது குழந்தைதான். ஆனால் அவன் வெளியில் வருகின்ற பொழுது அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான், அவள் எப்படியெல்லாம் இருக்கிறாள் என்பதனை கண்காணிக்க கூடிய ஆசிரியர்களிடத்தில் குழந்தைகளை முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்றோர்களுக்கு வர வேண்டும். இந்த போலீஸ்காரங்களை முன்னாலேயே இங்கேயும் வச்சுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம கையில குச்சி கொடுத்திருந்தாங்களா கண்டிக்கிறதுக்கு? பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது, பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். கண்டிக்காத குழந்தையை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தையை ஒரு நாள் பகைத்துக் கொள்வார்கள். நம்ம கையில குச்சி இருந்துச்சப்பா, எங்க அம்மா டெரர். பல நேரங்களில் எங்க அம்மா சொல்லியிருக்கு எங்க டீச்சர் கிட்ட, தோலை உரிச்சிருங்க, அடங்க மாட்டேங்க, நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன், கண்ணை மட்டும் விட்டுடுங்க. ஒரு நாள் எங்க அம்மாட்ட கேட்டேன், தாயா நீ கணக்கு டீச்சர் கிட்ட போய் சொல்ற, அது ஏற்கனவே உரிக்கும், தோலெல்லாம் உரிச்சிரு, வீட்டுல நான் உப்பு மிளகா பொடி போட்டுக்கிறேன், ஏன் கண்ணை விட்ட, கண்ணையே நோண்ட வேண்டியது தானே. எங்க அம்மாட்ட சொல்லும் போது எங்க அம்மா சொன்னாங்க, ஆசை பாரு உனக்கு, படிக்கணும்ல, அதான் விட்டு வச்சிருக்கேன். இப்படிப்பட்ட தாய், கண்டித்து வளர்க்கப்பட்டவள் நான். இதோ உங்களுக்கு முன்னால் இந்த வயதில் உலகமெல்லாம் சுற்றக்கூடிய ஒரு பேராசிரியராகவும் ஒரு பேச்சாளராகவும் இருக்கிறேன் என்றால் கண்டிப்புடன் வளர்ந்தவள் நான். இன்னைக்கு அதை புடுங்கி விட்டீங்க, எதையும் கண்டிக்கப்படாது, பயமுறுத்துறாங்க. இந்த குச்சியை எங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டீங்களா? யார்கிட்ட இருக்கு தெரியுமா? நான் உங்ககிட்ட இருக்கு. நிறைய வேலை இருக்குல்ல சார், அதுக்கு ஒழுங்கா எங்க கிட்டயே கொடுத்திருந்தா அது வேலை குறைஞ்சிருக்கும் சார். கொஞ்சமாவது கண்டித்து வளர்க்க வேண்டும் குழந்தைகளை, தண்டிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆசிரியர்களிடத்தில் சொல்லுகிறேன், ஒரு சிறிய இன்டெலெக்ட் அரோகன்சி உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இமோஷனல் அரோகன்சி இல்ல, இன்டெலெக்ட் அரோகன்சி. ஞானத்துடன் கூடிய, இப்ப என்ன என் கிட்ட பிள்ளைகள் வரும்பொழுது ரொம்ப நெருங்க மாட்டாங்க, ஒரு 2-3 அடி தள்ளி நின்று தான் பேசுவாங்க, அவ்வளவு ஒண்ணு மேல வந்து ஈசிக்க மாட்டாங்க. அந்த அரோகன்சி இருக்கணும், நின்று பேசக்கூடிய அந்த தகுதி ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படித்தான் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் எல்லா விஷயங்களையும் நாம் கொஞ்சிக் கொண்டே சென்று விடலாகாது என்பதனை நீங்கள் கொஞ்சம் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இந்த ஸ்கூல்ல 100% அட்டெண்டன்ஸ்க்கு பிரைஸ் கொடுப்பீங்களா மேடம்? அதெல்லாம் நம்ம பிள்ளை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 100 நாள் வந்து என்ன பண்ண போறீங்க? 98 நாள் வாங்க போதும். அந்த 2 நாள் ஒரு காது குத்து, ஒரு சாவு, ஒரு கல்யாணம், ஒரு தேர் திருவிழா, ஒரு கந்தூரி கூட்டிட்டு போங்க, அதுவும் எஜுகேஷன் தான்.
அப்படி கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு காட்டுங்கள், இதுதான் உறவு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் சமூகம், இதுதான் தெய்வ நம்பிக்கைன்னு காட்டுங்கிற. நான் எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்து பண்ற மாதிரி எல்லாம் ஸ்கூலா பார்த்துக்கும். இப்ப வீட்டுல நாம என்ன பண்றது? நம்முடைய வேலை என்று சிலது இருக்கிறது. கிளின்டன் ஒரு புத்தகம் எழுதினார்னு சொன்னேன்ல, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய போராட்டம்னு ஒரு புக்குங்க. அவரு எப்படி வளர்ந்தார் தெரியுமா? கென்னடியை பார்த்து வளர்ந்தவர் கிளின்டன். பெரியவங்களுக்கு தெரியும். கென்னடியையும் கிளின்டனையும் ரெண்டு படமும் போட்டு பாருங்க. இப்ப கூகுள்ல போய் பாருங்க, ரெண்டு பேரையும் பாருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவர் நின்று பேசும்போது மட்டும் கூட கென்னடி மாதிரியே பேசுவார் கிளின்டன். இன்ஸ்பிரேஷன். 17 வயது கிளின்டன் இந்த மாதிரி ரோட்ல நின்னுட்டு பிரசிடென்ட்ட வரவேற்கும் பொழுது ஒரு மாதிரி இப்படி நின்று முறைச்சிக்கிட்டே இருந்தாராம் பிரசிடென்ட்ட. பிரசிடென்ட் சொன்னாரு, அந்த பையனுடைய பார்வை சரியில்லை, தூக்கிட்டு வந்துட்டாங்க. நிக்கிறான் பையன், 17 வயசு. பிரசிடென்ட் கேட்டாராம், என் பையனை முறைச்சு பார்த்துட்டு இருந்த, என்ன பிரச்சனை? நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துறேனா? Am I disturbing you? கிளின்டன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நான் எங்கேயோ பார்த்திருந்தேன் சார், பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சார், எனக்கு அப்படிலாம் தெரியாது சார்னு சொல்லுவோம்ல. பையன் அப்படி சொல்லலீங்க. எஸ், ஆமாம், நீ என்ன சிரமப்படுத்துற. உன் பேர் என்ன? பேர் சொன்னா. உங்க அப்பா என்ன பண்றாரு சொன்னா. எந்த இடம் சொன்னா. என்ன படிக்கிற சொன்னா. நான் என்னடா உன்னை கஷ்டப்படுத்தினேன்? நீ நிக்கிறல்ல, நீ நடக்கிற, நீ போற, நீ பேசுறல்ல, என் மூளை முழுக்க நீ தான் இருக்கிற. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்ண போற? இன்னும் 10-20 வருஷத்துக்குள்ள நீ எங்க நிக்கிறியோ அங்க நான் வந்து நிப்பேன். அதுக்காகத்தான் உன்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் கிளின்டன். நம்ம குழந்தை யார கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்குது? இந்த கொள்ளிக்கட்டைய இல்ல என்ன? இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. குழந்தைகள் தான் பாக்குது. நான் இந்த 35-40-45 என்ன பண்ணுது? அதுவும் தான் பாக்குது. நான் எப்பவுமே சொல்லுவேன், போன் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க. போன் வந்துருச்சுன்னு 5 பேரும் சேர்ந்து நின்னு கேட்போம். இன்னைக்கு போன் வந்தா எடுத்து வெளியில தலைதெறிக்க ஓடுறான். வீட்டில் இருந்து உறவுகள் இருந்து பிரிக்கிறது. இந்த போனை மட்டும் யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிருங்க பாப்போம். உயிர் போற மாதிரி துடிக்கிறாங்க. 2 நிமிஷம் கொடுக்க முடியலங்க. ஒருத்தன் கையெல்லாம் நடுங்கி போகுதுங்க அவனுக்கு. அவ்வளோ கள்ளத்தனம். இந்த காலத்து பசங்க எல்லாம் இருக்காங்களா, வளர்ந்த ஆளானதுக்கு அப்புறம் ஜாதகத்தெல்லாம் நீங்க மாத்திக்காதீங்க. அவன் போனை 3 நாள் அந்த பொண்ணு கிட்ட கொடுங்க, அந்த பொண்ணுடைய போனை 3 நாள் இவங்கிட்ட கொடுங்க. நியாயமா இருந்துச்சுன்னா கல்யாணம் நடக்கும். நடக்குமா? ஒரு பொண்ணு சொல்லுது, எங்க காலேஜ்ல போன் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, புடுங்கி வச்சுக்கிட்டோம். 17,000 ரூபாய் போன் கொடுக்க மாட்டோம். போன் தேவைன்னு நீ உங்க அப்பா மாட்ட தான் கொடுப்போம். நீ போனை கொண்டு வரக்கூடாது. போன் வேணும்னு நீ கேட்ட, நான் போன் யூஸ் பண்ணணும்னு கேட்டேன்னா டிசி வாங்கிக்கோ. 17 வயசு குழந்தை. எனக்கெல்லாம் எங்க அம்மா பெற்ற தாயானே சொல்றேங்க, எனக்கு கொடுத்த தண்டனையே என்ன தெரியுமா? ஸ்கூலுக்கு போக விட மாட்டேங்கிறது தான். நீ இப்படி அராஜகம் பண்ண, பிடிவாதம் பண்ண, நாளையில இருந்து ஸ்கூல் கிடையாது, கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இப்படிதாங்க பயமுறுத்துவாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்றா, டிசி வேணுமா போன் வேணுமா? நான் போன் வேணும், டிசியும் கொடுத்துருங்க. அவ்வளவு சாதாரணமாங்க படிப்பு. எப்படி இந்த பக்கத்துல அம்மா அப்பா இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், குழந்தைகளை மிக நேர்த்தியாக கண்காணியுங்கள். நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு முன்னால் பேசுங்கள். அந்த குழந்தை இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தையை சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க வீட்டுல கட்டுச்சோறு மாதிரி இப்பத்துல இருந்து எடுத்துட்டு போங்க. உங்கள் அறிவுரையை கேட்டு உங்கள் குழந்தை வளர்வதில்லை. எழுதி வச்சுக்கோங்க. உங்களை பார்த்துதான் உங்கள் குழந்தை வளர்கிறது. உங்களை பார்க்குது. நீங்க எப்படி அப்பாட்ட பேசுறீங்க, நீங்க எந்த டைம்ல டிக்டாக் பாக்குறீங்க, நீங்க என்ன சீரியல் பாக்குறீங்கிறது பார்த்துட்டு தான் குழந்தை வளருது. ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைக்கு இல்லை என்று சொல்வதற்கு முன்னால் நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள். நீங்கள் முன்மாதிரியாக இல்லாமல் உங்கள் குழந்தையை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியாது. நம்முடைய பொறுப்பு என்பது மிகப்பெரிய பொறுப்பா இருக்கு. புறம் பேசாதீர்கள் பெற்றோர்களே.
குழந்தைகளுக்கு முன்னால் உங்கள் உறவுகளில், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்து பேசாதீர்கள். உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் தான் பிரச்சனையே தவிர உங்கள் குழந்தைக்கும் அவள் பாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அதை அந்த குழந்தையினுடைய மனதில் போடாமல் இருங்கள். உறவுகளை கண்ணியப்படுத்துங்கள். உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தனித்த முறையில் கையாளுங்கள். ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். சட்டுன்னு கோவம் வர பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, கோவம் வருது தானே? என்ன வார்த்தை பேசுறீங்க கோவம் வந்தா? ரொம்ப கவனம். கோபமாக பேசுகின்ற வார்த்தையின் மீது கவனம் வையுங்கள். நான் இலக்கியம் படிச்சவ. உங்கள் குழந்தைகளை சபிக்காதீர்கள். குழந்தைகள் சபிப்பதற்காக இல்லை. உங்கள் தாயோ தந்தையோ உங்களை கடும் சொல் சொல்லி இருந்த அந்த வேளையை நம்மால் மறந்து விடவே முடியாது என்பதனை நினைவில் வைத்துக் கொண்டு குழந்தைகளிடத்தில் கண்ணியமான சொற்களை பயன்படுத்துங்கள். வாலிங்க கம்பராமாயணத்துல கீழே விழுந்து கிடக்கிறான். நான் சொன்னதே இல்லைங்க என் குழந்தைக்கு கெட்ட வார்த்தை. அதை நான் திட்டினதே கிடையாது. சொற்களால் சொல்லி திருத்துவேன். அம்மா கோவமா இருக்கேன், அம்மா கோவமா இருந்தா கண்ணில் தண்ணி வந்துடும், இப்போ முன்னால் நின்னா எனக்கு பேச்சு வராது, நீ முன்னால் இருந்து நகர்ந்துக்கோ, நான் தனிஞ்சிட்டு அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். அப்பவே தெரிஞ்சிடும் அவன் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான்ட்டு. அவன் நிப்பான். வாங்க போங்கன்னு தாங்க கூப்பிடுவேன். வான்னு சொன்னாலே திட்டு தானே. வாங்க போங்கன்னு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா வான்னு சொன்னாலே திட்டு தானே. அதுக்கு எக்ஸ்ட்ராவா கெட்ட வார்த்தை சொல்ல வேண்டியது இல்லையே. சொற்களில் கவனம். நீங்க நினைக்கிறீங்களா இந்த பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை இவங்க அப்பா என்னன்னு கூப்பிடுவாருன்னு சொல்லுங்க. சாமின்ற தவிர்த்து வேற ஏதாவது வார்த்தை சொல்லி இருப்பாங்களான்னு கேளுங்க. வா சாமி, உட்காரு சாமி, சாப்பிடுறியா சாமி, இப்படிதானங்க கூப்பிடுவாங்க. பாட்டிகள் அப்படித்தானே கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நோ பாட்டிஸ்ங்க வீட்டுல, ஒன்லி ஆன்டிஸ். ஒன்னும் ஒத்துக்க மாட்டேங்குது பாட்டின்னு, எல்லாம் ஆன்டிஸ். பாட்டிகள் இருக்கட்டும் வீட்டில், நல்ல வார்த்தைகள் வீட்டில் இருக்கட்டும். நல்ல வார்த்தைகளை பேசி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் மிக உன்னதமான விஷயங்களை அடைகிறார்கள். நீங்கள் ஜெயிக்கிற குழந்தைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தையை கொண்டாடுகின்றவர்களாக இருப்பார்கள். அந்த கொண்டாட்டத்தில் கண்காணிப்பும் கலந்து இருக்கும் என்பதனை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்க குழந்தைக்கு இந்த பாய்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கானுங்களா பசங்க, உங்க வயசுல நீங்க அந்த வயசுல இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்காத எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு இந்த வயசுல கிடைக்குது. புரியுதா? உங்க அம்மா அப்பா உங்களுக்கு கொடுக்காத எல்லாத்தையும் அந்த குழந்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்க. அவன் நினைக்கிறான், அந்த பசங்க யோசிக்கிறாங்க, இப்ப அவங்களுக்கு எதிராக பேச போகிறேன், நமக்கு ஆதரவாக பேச போகிறேன். கவனம். எல்லாத்தையும் கொடுக்கிறோம்ல அந்த குழந்தைக்கு. ஏதாவது நோ சொல்றோமா? எதுக்கும் நோ சொல்றதே இல்லை. அது என்னன்னு தெரியல. அந்த குழந்தைகளுக்கு நம்ம கிட்ட எல்லாத்தையும் எஸ் சொல்லி வாங்கிக்குது. அப்படி எஸ் சொல்லி வாங்குற குழந்தை என்ன தெரியுமா ஆகுது? வெளியில யாராவது நோன்னு சொன்னா ஒடிஞ்சிருது. நீங்க முதல்ல நோ சொல்லி பழகுங்க. அதுக்கு ஒரு விட்டமின் எம் கொடுத்துட்டு இருக்கிறோம் குழந்தைக்கு. விட்டமின் மணி, காசு, துட்டு, டப்பு நிறைய. அதனால குழந்தைகளுக்கு என்ன வளருது தெரியுமா? விட்டமின் கே, கொழுப்பு ரொம்ப வளருது. புடிச்சு ஆணி அடிச்சு நிறுத்துங்க. 100 விஷயம் குழந்தை கேக்குதா, 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. 25 விஷயத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடுங்க. இம்யூனிட்டியோட குழந்தை வளரும். எல்லாத்துக்கும் எஸ் சொன்னீங்கன்னா வெளியில எவனாவது நோ சொன்னா போயிடுவான். எதிர்ப்பு சக்தியை வளர்க்கணுங்கிறதுனால சொல்றேன். போராட்டம்ங்கிறது என்னது? யாருக்காக போராட்டணும்? குழந்தை கிட்ட சொல்லுங்க. புத்தி வேறு, பயம் வேறுன்னு சொல்லி கொடுங்க. நிறைய விஷயங்களை சொல்றேன். இவ்வளவு நேரமா நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் மனம் நெகிழக்கூடிய, நான் இலக்கிய பேச்சாளர் இல்லையா, உங்கள் மகனதை நெகிழக்கூடிய ஒரு 2 விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். அவ்வளவுதான் என் நேரம். பெண்கள், முக்கியமாக பொறுப்பான ஆண்களும் வந்திருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருக்கோம் சார். இளைஞனா இருக்கிறீங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருக்கோம். ஒரு குருநாதர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கார். அந்த வீட்டுல ஒரு 2 ஏழைகள், 3 குழந்தைகள் அதை பார்க்கிறார்.
என் வாழ்க்கை, என் சிந்தனையில அப்படியே விதைச்ச ஒரு விஷயம். நான் மாறி போனேன். முடிந்தால் இந்த சொல்லை கேட்டு நீங்களோ, உங்களுடைய மகனோ, உங்கள் மகளோ, உங்கள் வீட்டு துணையோ ஏதேனும் ஒரு சிறிய அளவில் கூட உங்களுடைய மாற்றத்தை இன்றிலிருந்து தொடங்கினால் மிகப்பெரிய வெற்றி. வீட்டுக்கு போயிருக்கிறார் குருநாதர். ஏழ்மை ஏழ்மை ஏழ்மை, அவ்வளவு ஏழ்மை. குருநாதர் கேட்டாரா, சாப்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க, தேசாந்திரம் போனவங்க வழியில பார்த்திருக்காங்க வீட்டை, என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்களாம். கவனமாக கேளுங்கள் பெற்றோர்கள், என்ன பண்றீங்கன்னு. நாங்க எதுவும் வேலை செய்யறது இல்லைங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு மாடு இருக்குங்க, அந்த மாடு பால் கொடுக்கும், அதை குடிப்போம், கொஞ்சம் சேர்த்து வைப்போம், கொஞ்சம் வெண்ணெயாக்குவோம், இருந்தா விற்போம், இல்லைன்னா நாங்களே சாப்பிடுவோம், இவ்வளவுதாங்க. எவ்வளவுங்க கொடுக்கும்? இன்னும் 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுக்கும். அப்படியா, சரி அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பும் போது என்ன பண்ணிருக்காரு, ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே போய் ஒரு சீடனை கூப்பிட்டு, டேய் வா, என்ன குருவே, போ, போயிட்டு அந்த மாடு இருக்குல்ல, ஆமா, அத காட்டுல துரத்தி விட்டுருனார். ஐயோ செத்துருவாங்க அவங்க. சொல்றத கேளு, துரத்தி விடுனாங்க. நான் என் பெற்ற தாயின் ஆணையாக சொல்லக்கூடாது, சொல்கிறேன். என் மகனிடத்தில் சில விஷயங்களை நான் அப்படி செய்ததனால் இன்றைக்கு அவன் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறான். இந்த கதையின்படி நான் செய்தேன், என் வீட்டில் செய்தேன், நான் என்னை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கிறேன். துரத்தி விட்டுற மாட்டேன் நானா. நேரா போய் குருநாதர் சொல்றான்னு எடுத்துட்டு போய் மாட்டை விட்டுட்டாங்க. அவங்க தேசாந்திரம் போயிட்டு 4-5 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. வழியில பார்த்தா அவன் சொன்னாராம், குருநாதர், அந்த வழியில நீ ஒரு மாட்டை துரத்தி விட்டல, அந்த வழிதான் இது, அங்க ஒரு வீடு இருக்கும், போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வான்னு. போய் பார்த்தா அங்க குடிசை இல்ல, மாட மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கு, நிறைய வேலைக்காரங்க, நிறைய செல்வம். பயந்து ஓடி வந்துட்டாராம். சார் அது வேற வீடா இருக்கு சார், உள்ள பாரு யார் இருக்கான்னு. உள்ள போய் பார்த்தா அதே பெற்றோர்கள், அதே குழந்தைகள், கொஞ்சம் வளர்ந்த நிலையில் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே அந்த தந்தை சொன்னதுதான் இன்றைக்கு உங்களுக்கான செய்தி தோழமைகள். அந்த தந்தை சொன்னார், என்னிடத்தில் ஒரு மாடு இருந்தது, அந்த மாட்டை மட்டுமே நம்பிக்கொண்டு நாங்கள் பால் கறந்து குடித்துக் கொண்டிருந்தோம். ஒரு குருநாதர் வந்தார், அவர் போனதற்கு பிறகு மாடு காணாமல் போய்விட்டது, சாக முடியாது இல்லையா, அதனால் 5 பேரும் அவரவர்கள் திறமையில் உழைக்க தொடங்கினோம். இதோ இந்த 4 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சொன்னார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாட்டை கட்டி வைத்திருக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். அவுத்து விடுங்க அந்த மாட்டை. ஏன் இன்றைக்கும் உயராமல் அதே இடத்தில் இருக்கிறோம் என்றால், சில விஷயங்களை நாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்திக்கிறதே இல்ல. மழை பெய்யுது இல்ல, வீடு ஒழுகுது இல்ல, பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி யூஸ் பண்றோம்ல, கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, அதே மழைதான் பொழிகிறது, கடலும் ஆறும் கிணறும் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. பாத்திரம் பெருசா இருக்கணும். பாத்திரத்தை பெருசா வச்சுக்கிட்டோம்னா மழை எல்லோருக்கும் பெய்கிறது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனதை நெகிழக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பகையை வளர்க்காதீர்கள். யார் மீதும் பகை கொள்வதனால் நம்முடைய வாழ்க்கை பகைமைக்கும் போராட்டத்திற்கும் ஆனது இல்லைங்க. ரொம்ப சின்ன வாழ்க்கையா. 22,723 நாள் வாழ்ந்தா 65 வயசு ஆயிடுச்சியா. only 22,000 days. 22,000 நாள் தான் 60 ஆண்டுகள். அதுல இப்பெல்லாம் வாழ்ந்தது கழிச்சிருங்க, மீதி இருக்கிறது ரொம்ப குறைவு. குவாலிட்டி டைம், நேரத்தை மரியாதை செய்யுங்கள். என்னுடைய தகப்பனார் மரணப்படுக்கையில் சொன்னார், காலத்திற்கு பயந்துகொள். 3 மணி நேரத்துல அவர் உயிரோட இல்லைங்க, சக்கராத்துல இருந்தாருங்க. அந்த சக்கராத்துல இங்க இருக்கிற உயிர் ஒட்டிக்கிட்டு கண்கள் நிலைத்து இல்லை. என் கரத்தை பிடித்துக் கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, காலத்திற்கு பயந்து கொள். காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். காலத்தின் இயல்பிற்கு பயந்து கொள்ளுங்கள், மனசை நெகிழ்வாக்கி கொள்ளுங்கள். மனதை ரொம்ப அழகா வச்சுக்கோங்க. நான் என்னுடைய கதை சொல்லி, என்னுடைய ஒரு கதையை சொல்லுகிறேன். 2 இடங்களில் அதை நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு புக் ஃபேர்ல சொல்லி இருக்கிறேன், 2 புக் ஃபேர்ல சொல்லி இருக்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டம் என்பதனால் சொல்லுகிறேன். பாட்டிகள் வந்திருக்கிறீர்கள், அத்தைமார்கள் வந்திருக்கிறீர்கள், குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள். என் பாட்டி எனக்கு கதை சொல்லுவாள். அந்த கதை சொல்லி என்னிடத்தில் சொன்னார். என் கல்லூரியில் மேடையில் நின்று கொண்டு சொன்னார். என் அம்மாவை நினைவுபடுத்தினார். என் அம்மா எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. நான் ஏன் தெரியுமா இன்றைக்கு மேடையில் பேச்சாளராக இருக்கிறேன்?
என் தாயின் என் தகப்பனின் மொழிகளை நிறைய கேட்டவள் நான். என் மொழியை என் பெற்றோர் நிறைய கேட்டார்கள். என்ன இருந்தாலும் எங்க அப்பா கவிதையில தான் சொல்லுவார். என் அம்மா அவர் அந்த கதை சொல்லி சொன்னார். அதுதான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. கிழிந்த பாயில் என்னை படுக்க போட்டுக்கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். அவள் கதைகளில் ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. என் பாட்டி என்னை மடியில் சாய்த்து வைத்துக் கொண்டு நட்சத்திரங்களை காட்டி அதை பறித்து என் சட்டை பையில் போடுவாள். நடந்திருக்கா இல்லையா? சட்டை பையில் அந்த அந்த நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு நான் தூங்கி இருக்கிறேங்க. காலையில் எழுந்து என் பாட்டியிடம் சொல்லுவேன், பாட்டி நீ கொடுத்த அம்மம்மா நீ கொடுத்த நட்சத்திரங்களை காணோம். அம்மம்மா சொல்லுவாள், மொழி தெரியாத என்னிடத்தில் சொல்லுவாள், அந்த நிலாதான் எடுத்துக்கொண்டு போயிருக்கும், கொஞ்சம் காத்திரு, நிலா வரட்டும், மறுபடியும் அதனிடம் இருந்து வாங்கி தருகிறேன். கதை சொல்லி வளர்ப்பாள் என் பாட்டி. அவள் கதைகளில் திருடர்கள் கூட வருவார்கள் பெற்றோர்களே, ஆனால் ஒருத்தி கூட ஒருவன் கூட கெட்டவர்களாக இருந்ததே இல்லை. நம் இனத்திலே திருடர்கள் கூட கெட்டவர்கள் இல்லை என்பதுதான். யாரும் கெட்டவர்கள் கிடையாது. சொல்றாரு வைக்கம் பஷீரை பத்தி ஒரு கதை சொன்னாரு. அதை சொல்லிட்டு நான் போய் உட்கார்றேன். உங்கள் மனம் நெகிழ்ந்து விட்டதா? நீங்கள் நன்றி உடையவர்களாக ஆகிவிட்டீர்களா? உங்கள் குழந்தைக்கும் உங்கள் கணவனுக்கும் உங்கள் மனைவிக்கும் இன்றிலிருந்து ஒரு நன்றி அறிதலான ஒரு பார்வையோ ஒரு மொழியையோ நீங்கள் சொல்ல தொடங்கினீர்களா? நீங்கள் மிகச்சரியான பெற்றோர். பேரண்டல் ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்துவிட்டது என்ற அர்த்தம். வைக்கம் முகமது பஷீர்னு ஒரு எழுத்தாளன். அவன் லெட்டர் எழுதிட்டே கதை எழுதிட்டே இருந்தாராம். 2 நாளா எழுதிட்டே இருக்காரு. சாப்பிட மறந்துட்டாராங்க. என் மனசை மாத்திய கதை. மறந்துட்டு திடீர்னு வயிறு என்னமோ பண்ணி இருக்குது. மூடி பண்ணி வச்சுட்டு புத்தகத்தெல்லாம் மூடிட்டு ஜிப்பா மாட்டிட்டு வேஷ்டிலாம் கட்டிட்டு நேரம் சாப்பிட போயிருக்காருங்க. காசு எடுத்துக்கிட்டு போய் பார்த்தா சாப்பிட்டாரு. மசால் தோசை சாப்பிட்டாரு. கல்லாப்பெட்டியில வந்து ஜோவுல கை போடுறாரு. காசு இல்ல, காணோம். அவரு அதிர்ச்சி ஆயிட்டாரு. மனசுல படம் ஓடுது, மாவாட்டுற மாதிரி, டேபிள் துடைக்கிற மாதிரிலாம். அந்த கல்லாப்பெட்டிக்காரங்கிட்ட போய் சொன்னாராம், ஐயா நான் ஒரு எழுத்தாளன், சாப்பிட்டேன், காசு கொண்டு வந்த ஞாபகம் இருக்கு, இப்ப இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வீட்டுல இருந்து போய் கொண்டு வந்துடுறேன்னு. கல்லாப்பெட்டிக்காரன் சிரிச்சானாங்க. வைக்கம் முகமது பஷீர் எழுதுகிறார். கல்லாப்பெட்டிக்காரன் சிரிச்சானா. யாரடா ஏமாத்த பாக்குறேன் நானா டா சொன்ன உடனே இவருக்கு அலர்ட் ஆயிட்டார். வயசானவர். இல்லப்பா உண்மையா தான் கொண்டு வந்தேன், யார் கட்டடா போய் சொல்றேன்னு ஆரம்பிச்ச உடனே நான் என்னப்பா செய்யறதுன்னு கேட்டிருக்காரு. திரும்பி பார்த்தா 60-70 பேர் சாப்பிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டல்ல. அவர் சொல்றாரு, சட்டையை கழட்டுடான்னாராங்க. அவர் நடுக்கம் ஆயிடுச்சான் அவருக்கு. சட்டையை கழட்ட சொல்றானேன்னு திரும்பி பாக்குறாரு. 70 பேரும் வேடிக்கை பாக்குறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. வைக்கம் பஷீர் சொல்லுகிறார், என் சட்டையை கழட்டு என்று ஒருவன் அவமானம் செய்கிறான். 70 பேரில் ஒருவருக்கேனும் 2 ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றவே இல்லை. அவர்களுக்காகத்தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். எழுந்திருச்சு அவன் அடிக்க வரும்பொழுது சட்டையை கட்டி வச்சிட்டார். அடுத்ததான் அவன் சொன்னானா, கல்லாப்பெட்டிக்காரன் சொன்னானா, வேஷ்டியை கழட்டுடான். அவரால் தாங்க முடியவில்லை, உடல் நடுங்குகிறது, வேஷ்டியை கழட்ட முடியல. துடிச்சு அவர் வேஷ்டியின் மீது கை வைத்ததை பிடித்துக் கொள்ளும் பொழுது வெளியில இருந்து ஒரு குரல் வந்துச்சான், வேஷ்டிலாம் கழட்டாத சார், இரு சார். நேரம் வந்தானா, வந்துட்டு 2 ரூபாவை எடுத்து கல்லாப்பெட்டியில வீசி அடிச்சுட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தர 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 தரன்னு அவரை இழுத்துட்டு வெளியில வந்து ஜிப்பாவை மாட்ட செய்து, என்ன சார் காசு யாராவது அடிச்சுட்டானா என்று கேட்டவன் தன் வேட்டியை அவிழ்த்து காட்டினான். அதில் 20 பணப்பைகள் இருந்தன. இதுல எது சார் உந்து என்று கேட்டானாம். அவர் அதிர்ந்து போனார். அதில் அவர் பணப்பை இல்லை. அவன் வைத்துக்கொண்டு இல்லையா சார் என்று நடந்தான். என் கண்கள் பணித்தன, என் உடல் நடுக்கம் தீரவில்லை. அவனை அழைக்க வேண்டும் போல் இருந்தது. அவனிடத்தில் நான் ஏதேனும் சொல்ல வேண்டும், எனக்கு அவன் பெயர் தெரிய வேண்டும். ஆனால் அவன் கண்ணில் இருந்து மறைந்து விட்டான் என்று சொல்லி வைக்கம் பஷீர் முடிக்கிறார். அவன் யாராக இருந்தால் என்ன, அவன் பெயர் எதுவாக இருந்தால் என்ன, என்னை பொறுத்த அளவில் இந்த வினாடியில் அவன் பெயர் 2 தான். ஒன்று அறம், இல்லை என்றால் கருணை என்று எழுதுகிறார். அறத்துடனும் கருணையுடனும் இருக்கக்கூடியவர்கள், மனித மனதை மாற்றக்கூடிய கதைகள், நமக்கு நம் வாழ்க்கையின் கெட்ட வழிகளில் இருந்து நம்மை மீட்டெடுக்க கூடிய கதைகள் நம்முடைய கதைகள்.
நம்முடைய வளர்ப்பு போல் மேலை நாடுகளில் வளர்ப்பு கிடையாது பெற்றோர்களே. இதை நாம் கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மரபு சார்ந்த உடை, மரபு சார்ந்த உணவு, மரபு சார்ந்த சிந்தனைகளில், இறை கொள்கைகளில் நாம் அடியோடு நம்மை இணைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நல்ல பெற்றோர்களாக இருக்க முடியும். அடுத்த முறை நான் எங்கேனும் உங்கள் குழந்தையை சந்திக்கலாம் அல்லது உங்களை சந்திக்கலாம். அப்பொழுது அவர்கள் நான் என்ன என்ன நினைப்புகளில் பேசி இருக்கிறேனோ அந்த உச்சங்களை தொட்ட மனிதர்களாக அவர்கள் என்னோடு வந்து பேசக்கூடிய சூழலை இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் அத்தனை பேருக்கு